ரவுனோஸோட 10 நாள் 10 வீடியோல இருக்கும். இது 10வது வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேஜ் விசிட் பண்றீங்க அப்படின்னா ஹாய், ஐம் மதி. நான் இந்த லேண்ட் பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் என்னோட வீடை ரெனோவேட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம பாட்காஸ்ட்ல அப்புறம் இந்த ரீல்ஸ்ல நான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு என்னோட 2 பிளான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த கம்ப்ளீட் ப்ராசஸையும் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா. பட் இப்போ பண்றதெல்லாம் அப்படின்னா இது அதுல ஒரு 10% தான் வரும். பட் ஒரு இடம், ஒரு எம்டி கிரவுண்ட்ல இருந்து ஒரு குடும்பம் குடியேறி அவங்க வாழ்றதுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ரி. பட் இது ஃப்ரீயா இருக்குமா அப்படின்னா டெஃபினெட்லி ஃப்ரீயா இருக்காது. மோஸ்ட்லி இது ஒரு பெய்டா தான் இருக்கும். மேபி நீங்க பார்க்கணும் அப்படின்னா. ஆனா பட் சில பேருக்கு ஃப்ரீயா இருக்கும். இருக்குன்னா நம்ம கண்டென்ட்டை ஸ்டார்டிங்ல இருந்து நான் பண்ற ஒர்க்குக்கு எனக்கு சப்போர்ட் பண்றேன் மெயினா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு. ஆக்சுவலா ஒரு பொருளை 1 உருவாக்குறக்கும் 10 உருவாக்குறக்கும் 100 உருவாக்குறக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு வீடை ஒரே வீடு கட்டுறதுக்கும் 2 இல்ல 10 இல்ல 50 இல்ல 100 ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கும்போது நம்மளால காஸ்ட் வந்து நிறைய சேவ் பண்ண முடியும். தனிப்பட்ட ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட போய் வாங்குறீங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு பர்சன்ட் வாங்கினாலும் காசு வந்து ரொம்ப ஜாஸ்தி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் அதே இது நீங்க ஏக்கர் கணக்கில் கூட்டுல போய் நீங்க வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். அதையும் நம்ம நிறைய விஷயங்கள் வெரிஃபை பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கு. எங்க வாழ முடியும் அப்படின்ட்டு. அப்ப வீடு கட்டுறதா அந்த பிளான் அப்படின்னா நான் சொல்லணும் அப்படின்னா பண நோக்கத்துக்காக பண்ற விஷயம் இல்ல. முழுக்க ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும்தான். முழுக்க இலவசமா தான் பண்ண போறது. காஸ்ட் டு காஸ்ட் அப்படிங்கிற மோட்டிவ்ல பண்ற விஷயம் இது. பட் இதை பத்தி நான் டீடைலா இதுல பேச முடியாது. ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நான் எவ்வளவுதான் கத்தி பேசினாலும் கட்ல போகும்போது மேக்ஸிமம் மேஜரா பேசக்கூடிய விஷயங்களை வந்து கட் பண்ணி தூக்க வேண்டியது. அந்த 1 நிமிஷத்துல 1.5 நிமிஷத்துல எவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்ண முடியும். நான் பேசுனது கூட இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த பிக் பிளானை பத்தி கொஞ்சம் டீடைலா